ஹாய் இட்ஸ் லேடி பேர்ட் டைம். ரொம்ப சிம்பிளாக முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை இலை சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த முருங்கைக்காயோட நல்ல ஜெல்லாகும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா ஜெல்லாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முருங்கைக்காய் இன்னும் சின்னதாக கூட நறுக்கிக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அந்த முருங்கைக்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் வேக விடுறதுக்கு. இப்போ உப்பு சேர்த்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக அது கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நமக்கு வேணுங்கிற பதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாவோ இல்லை கொஞ்சம் கெட்டியாவோ இறக்கிக்கலாம். இது நம்ம தொட்டுக்கிறதா சாப்பிட்றத விட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம அந்த முருங்கைக்காயோட வாசத்துக்கும் அந்த கிரேவிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.